ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி. நம்மக்கிட்ட நிறையா நார்மல் கப்பீஸ் வந்து ப்ரீட் ஆகியிருந்தது. ஏற்கனவே ஒரு 100 கப்பீஸ் நம்ம ஃப்ரெண்டோட ஷாப்பில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த தடவையும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். பார்த்தா மீடியம் சைஸில் ஒரு 45 தான் தேறிச்சு. அது போக இங்கே நிறையா ஒரு 8லேருந்து 10 பேரண்ட் இருக்கும். அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் நான். ஏன்னா அடுத்து ப்ரீடிங்க்கு அதை வச்சு தான் யூஸ் பண்ணணும். அது போக இதில் நிறையா ஃப்ரைஸ் இருக்குது. இதில் பார்த்தா தெரியாது, ஏன்னா பிளாக் கலர் டாப்புங்கிறதுனால. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃப்ரைஸ் எல்லாமே அடல்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 45 எடுத்து வச்சுருக்கேன். இந்த கவர் வந்து அவர்ட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நார்மல் கவரில் நம்ம வந்து பேக் பண்ணி கொண்டு போக முடியாது. ஃபிஷ்ஷுக்குன்னு இருக்கிற கவர் இது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் நிறையா வந்து கோல்டு அண்ட் ஒயிட் கலர் கப்பி இருக்குது, இம்போர்ட்டடு. இது எல்லாமே ஃப்ரை நிறையா இருக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு மீடியம் சைஸாக வரணும். இதில் பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே வந்து இம்போர்ட்டட் கப்பியோட ஃப்ரை ஃபுல்லாக எடுத்து பிரித்து வச்சுருக்கேன். இதுவும் மீடியம் சைஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உள்ள ஒரு இம்ப்ரெஷன் தெரியுது பார்த்தீங்களா? அது இவன் தான். நீங்க பாட்டுக்கு சிலைன்னு நெனச்சுக்கிறாதீங்க. இவன் வந்து நம்ம பியூட்டி. அதுக்கப்புறம் இதில இதில எல்லா இடத்துலயுமே வந்து கப்பி வந்து நெறையா போட்டிருக்கோம். பின்னாடி இருக்கு நம்மக்கிட்ட. ஸோ எல்லாமே இம்போர்ட்டட் கப்பி தான். இந்த ஒரு டப் மட்டும் தான் நார்மல் கப்பி. வெறும் 45 தான் இருக்கு. இத கொண்டு போய் குடுத்தா ஒண்ணும் பெருசா அமௌண்ட் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து எனக்கு ஷ்ரிம்ப் தேவைப்படுது. ஏன்னா என்னோட புது டேங்க்ல ஆல்கி அண்ட் பிளான்ட் செட்டப் வச்சிருக்கேன். கப்பி அதில போட முடியாது. அவர்ட்ட தான் லாஸ்ட் டைமும் நம்ம ஒரு 100 கப்பி குடுத்தோம். இப்பயும் கொண்டு போய் குடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம அண்ணாமலை அக்வேரியம் வந்தாச்சு. அவங்கள்ட்ட குடுத்துட்டோம். அத வந்து பேக்கா உள்ள போட்டாங்க. சரி, பேக்கா உள்ள போட்டு வெளியில வந்து பார்த்தாக்கா, அங்கே ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தது. என்னடா இந்த பாக்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா, அண்ணாமலையார் அக்வேரியமுக்கு ஆர்டர் போட்டு நெறையா ஸ்டாக் வந்திருக்கு. இப்போ நம்ம கன்டினியூஸா அப்படியே என்னென்ன ஸ்டாக் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைனா பார்ப்போம். அதெல்லாம் கடுமையான உழைப்பாளியா இருப்பாப்புல போல. பாருங்க. 2 பாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். வாங்க இன்னொரு பாக்ஸையும் போய் எடுத்துட்டு வந்துருவோம் நம்ம. இன்னொரு பாக்ஸும் அநேகமா இதே சைஸ் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். எப்படியும் பார்த்தா ஒரு பாக்ஸுக்குள்ள குறைஞ்சது ஒரு 7, 8 பேக்காவது இருக்கும். அப்படி பார்த்தோம்னா 3 பாக்ஸில் 8, 8ம் 16, 24 அ கவர் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த 3 பாக்ஸில் ஒரு பாக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இதுவரைக்கும் நம்ம காரைக்குடி சரௌண்டிங்ஸில் பார்க்காத ஒரு ஃபிஷ் ஒண்ணு வந்திருக்கு. அது என்ன ஃபிஷ்ஷுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா விடோ டெட்ராஸ் இருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, சீ ஏஞ்சல் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த பேக்கில் ஜீப்ராஸ் வந்திருக்கு. அப்புறம் அடுத்த பேக்கில் பார்த்தோம்னா, இந்த ஒயிட் கோல்டுன்னு நெனைக்கிறேன். ஆமா. அது பேர் என்னன்னு தெரியல கரெக்ட்டா எனக்கு. இவைங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரெயின்போ ஷார்க் வந்திருக்கு. ஒரு பாக்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். இந்த பாக்ஸில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் முதல்ல. இதுலேயும் ஒரு 6லேருந்து 7 பேக் இருக்கும் எப்படி பார்த்தாலும். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்கெட் என்னது? ஃபர்ஸ்ட் பாக்கெட் என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியலையே. அது ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ நம்ம ஆவலோடு எதிர்பார்த்த ஃபிஷ் இதுதான். இதுதான் வந்து ஈல், முரே ஈல்னு சொல்லுவோம். இது வந்து குட்டி தான். இது வந்து கிட்டத்தட்ட 3 to 4 ஃபீட் வரைக்கும் வளரும். நம்ம அத எடுத்து அப்புறமா டேங்க்ல விடுவோம். மீதி உள்ள பேக்லாம் என்னென்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம் நம்ம. அதுக்கப்புறமா நம்ம ஈல பிரித்து ஃபைனலாக உள்ள விடுவோம். இது என்ன ஃபிஷ்ஷு? கோல்டுன்னு நினைக்கிறேன், ரெட் கேப்பு. இது வந்து நார்மல் ஏஞ்சலு. இது ஒரு ஏஞ்சல் ஃபிஷ்ஷு வெரைட்டி. அப்புறம் இந்த பேக்கில் என்ன இருக்குது? ஒரு அரோனா ஃப்ரை ஒன்று வந்திருக்கு. ஸோ இது ஒன்று தான் இருக்குது அரோனா. அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் முந்திக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அது என்ன ஃபிஷ்ஷு? ஏதோ ஒரு ஃபிஷ்ஷு கரெக்டாக தெரியாது. கரெக்டாக சரியாக தெரியல அதில். பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பேக்கெட்டில்
கொஞ்சம் ஃபுட்டும் ஆர்டர் போட்டு வந்திருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். இது என்னது? இதுவும் ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் பேக் தான். இப்போ வந்து நம்ம 2 பாக்ஸஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து 3rd பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த 3rd பாக்ஸில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். 3rd பாக்ஸில் இதுலேயும் ஒரு 5, 6 பேக் இருக்கும் எப்படியும். பார்ப்போம். ஸோ நிறைய வெரைட்டி ஃபிஷ்லாம் கிடைக்கலன்னு சொன்னார் ஆக்சுவலாக. இதில் என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். இதுலேயும் ஜீப்ரா 2 பாக்கெட் இது. 2வது பாக்கெட் இது. ஏற்கனவே ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுட்டோம் நம்ம. இது பேரட் ஃபிஷ்ஷு. பேரட் வந்திருக்கு. அப்புறம் இது என்னது? கோல்டு வந்திருக்கு. ஃபிஷ் இது மோலி, பலூன் மோலி ஃபிஷ் வந்திருக்கு. அப்புறம் லாஸ்ட் பேக்கெட் சி ஏஞ்சல். ஓகே, அவ்வளோதான். ஸோ எல்லா பேக்கையும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து நம்ம ஈலை வந்து டேங்க்கில் போடுறத பார்ப்போம். ஸோ அவனுக்காக ஒரு டேங்க் ரெடி பண்ணியாச்சு அவங்களுக்காக. 2 பேர் இருக்காங்க. ஆனாலும் அவங்க கொஞ்சம் டேஞ்சர் தான். ஃபுட்டு போடும்போது கையெல்லாம் கடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த பேக்கெல்லாம் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சாச்சு. நம்ம வீடியோக்காக இப்போ டக்குன்னு காமிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஈல். உண்மையிலேயே வந்து இது ஸ்னேக் மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் ஸ்னேக் ஃபிஷ்ஷுங்கிறது வேறு, ஸ்னேக்குங்கிறது வேறு, ஸ்னேக் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஈல் தான். ஈல் ஆனால் 2மே பயங்கர ஆக்டிவாக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபிஷ்ஷை வந்து இந்த ஃப்ரையை வந்து இப்போ தாங்க இந்த சைஸில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. 2மே ஆக்டிவாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இது மாதிரி காரைக்குடியில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா எந்த அக்வேரியம்லேயுமே இந்த மாதிரி இல்லை. நம்ம அண்ணாமலையார் அக்வேரியமில் மட்டும்தான் வந்து இந்த முறை ஈல் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒன்று வந்து 300 அப்படின்னு சொன்னாப்புல சேல் பண்ணுறதுனா, 2 சேர்த்துனா 500 கொடுக்கலாம். 2 சேர்த்து எடுத்தாங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் போய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். பயங்கர ஆக்டிவாக இருக்குது. ஸோ டேங்க்கில் இப்போ ஃபஸ்ட் டைம் போட்டோன்னே கொஞ்சம் அது வந்து டேங்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. மற்றபடி வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக கண்டிப்பாக ஒரு 1.25 அடி இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுனால சின்னதாக தெரியும். ஆனால் வந்து 1 ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்கும் அது. இது மாதிரி நம்ம தொடர்ந்து அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த பாருங்கள், டாப் ஆங்கிளில் காட்டுறேன். சூப்பராக இருக்குது. ஸ்னேக் மாதிரியே இல்லை. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம அன்பாக்சிங் வீடியோ நிறையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ.